டெலிவரி முடிஞ்சு தாயும் சேயும் வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க. சோ என்ன மக்களே, டெலிவரி முடிஞ்சதும் எல்லாமே முடிஞ்சிருச்சா? டெலிவரி முடிஞ்சதும் எல்லாமே முடிஞ்சதுன்னு அர்த்தம் இல்லைங்க. இனிமேல் தான் ரொம்ப முக்கியமான காலம் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அத நிறைய பேர் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. அதை தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். பிரசவ காலத்திற்கு பின், அதாவது போஸ்ட்நேட்டல் பீரியட். ஓகேங்களா? இத பத்தி ரொம்ப பேர் ரொம்ப பிரபலமா பேச மாட்டாங்க. ஆனா இந்த ஸ்டேஜ் தாய்க்கும் சேய்க்கும் ரொம்ப 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 முக்கியமான, கவனமா இருக்க வேண்டிய ஒரு ஸ்டேஜ். சோ இன்னைக்கு நாம இந்த பதிவுல யாரும் பெருசா சொல்லப்படாத இந்த போஸ்ட்நேட்டல் பீரியட பத்தி தான் டீடைலா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ அதனால மை டியர் மாமிஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், ஹஸ்பண்ட்ஸ் யாரெல்லாம் இந்த வீடியோவை பாக்குறீங்களோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம ஃபர்ஸ்ட் டைம் வியூவர்ஸா இருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா லாஸ்ட் வந்து நம்ம பிரெக்னன்சி சீரிஸ் போட்டோம், அதுக்கப்புறமா லேபர் அண்ட் டெலிவரி சீரிஸ் போட்டோம், அதுக்கப்புறமா இப்ப வந்து டெலிவரிக்கு அப்புறமான போஸ்ட்நேட்டல் சீரிஸை ஸ்டார்ட் பண்றோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு போஸ்ட்நேட்டல் பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுக்க போறேன். போஸ்ட்நேட்டல்னா என்ன, அந்த போஸ்ட்நேட்டல் காலம் வந்து எவ்வளவு நாள்ல இருந்து எவ்வளவு நாள் வரைக்கும், அதுக்கப்புறமா என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் அந்த நேரத்துல அப்சர்வேஷன் பண்ணணும், இந்த மாதிரி பேபி கேர் எப்படி பண்ணணும், மதர் கேர் எப்படி பண்ணணும்ன்றதை தான் இன்னைக்கு நம்ம டீடைலா இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். ஓகேங்களா? சோ அதனால ஐ ரெக்வெஸ்ட் எவ்ரி ஒன் டு ஸ்டே வித் மீ டில் த எண்ட் ஆஃப் த வீடியோ. ஏன்னா நிறைய டிப்ஸ் வந்து ரிவீல் ஆக போகுது. மதர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களோட ஹஸ்பண்ட்ஸும் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ டேக் பண்ணுங்க. சரியா? ஏன்னா போஸ்ட்நேட்டல் பீரியட் ரொம்ப முக்கியமான பீரியடுங்க. ஓகேங்களா? என்ன மக்களே, வீடியோக்குள்ள போலாமா? வணக்கம் மக்களே, வெல்கம் டு கிருஷ்ண கர்ப்பிணி கேந்திரா. திஸ் இஸ் யுவர் பிரெக்னன்சி கோச் மேஜர் பிரேமா. சோ போஸ்ட்நேட்டல் பீரியட், பிரசவத்திற்கு பின் காலம், கர்ப்பகாலம், பிரசவ காலம், பிரசவத்திற்கு பின் காலம். சோ எல்லாருமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு பெண் கர்ப்பவதியா இருக்கும்போது அவளுக்கு கிடைக்கிற மரியாதை ஒரு பெண் பிரசவிச்ச அப்புறமா கிடைக்குதா? நீங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை பொண்ணுங்க பிரசவிச்ச பொண்ணுங்க என்னென்ன ஃபீல் பண்ணிருக்கீங்க, உங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் என்னன்னு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வாங்க வந்து சொல்லுங்க. ஓகேங்களா? சோ கர்ப்பமா இருக்கும் போது அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளதான் இருக்கு, அது சேஃபா இருக்கு. ஆனா அந்த அம்மாக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஜூஸை குடி, இதை சாப்பிடு, முட்டையை சாப்பிடு, பாலை குடி, நட்ஸை சாப்பிடு, டேட்ஸை சாப்பிடுன்னு சொல்லி வீட்டுல இருக்க அத்தனை பேரும் பேம்பர் பண்ணி அந்த பெண்ணை பார்த்துப்பாங்க. பாத்துக்கிறது தப்பு இல்லைங்க, டேக் கேர் பண்றது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம், அது வந்து சந்தோஷமான விஷயம். ஆனா அதே அன்பு, அதே அஃபெக்ஷன், அதே லவ் அண்ட் கேர் ஒரு பேபி வந்துட்டதுக்கு அப்புறமா அப்படியே அப்சைட் டவுன் ஆயிடும். என்னன்னா அவங்களுக்கு ஒரு தாட் வந்து என்ன வந்துருதுன்னா, குழந்தை வெளியில வந்துருச்சு, இனிமே அவங்க அம்மா பாத்துப்பாங்க, குழந்தை வெளியில வந்துருச்சு, இனிமே அவங்க அம்மா பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஈவன் அதுக்கப்புறமா நம்ம வீட்டுல உள்ளவங்களும் சரி, வெளியில இருந்து நம்மளை பார்க்க வரவங்களும் சரி, எல்லாரும் வந்த உடனே என்ன கேட்பாங்க, என்னமா குழந்தை நல்லா இருக்கா, குழந்தை வந்து உச்சா போச்சா, குழந்தை ஆய் போச்சா, குழந்தை நல்லா பால் குடிக்கிறானா, குழந்தைய வெயில காட்டுறீங்களா, குழந்தைக்கு நல்லா பால் கொடுக்கணுமா, இப்படிதான் சொல்லிட்டு போவாங்களே தவிர, தாய் நீ எப்படி இருக்கமா, நீ சாப்பிட்டியாடா, உன் வலி எப்படி இருக்குடா, நீ நல்லா தூங்குனியாடா, அந்த மாதிரி யாராச்சும் கேட்டிருக்காங்களா? நீங்களே சொல்லுங்க. மேக்சிமம் 100%ல ஒரு 20% தாய் சேய்க்குதான் ஒரு நல்ல கேரிங் ஹஸ்பண்டோ இல்ல கேரிங் மாமியாரோ இல்ல அந்த ஃபேமிலி என்விரான்மெண்ட் தோதா வந்து அமைஞ்சிருக்கும். பேபி வந்து அழுவோம், ஆனா அது எதுக்கு அழுவுதுன்றது தெரியாது. ஆனா வீட்டுல இருக்க பெரியவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, மா குழந்தை அழுது பாலை கூடமா, ஏமா அழ வைக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெண்ணுக்கும் ரெஸ்ட் தேவை அப்படிங்கிறது எல்லாருமே மறந்துடுவாங்கங்க. ஒரு டெலிவரி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மகா யுத்தம். அதாவது ஒரு பெரிய மேரத்தான் ஓடினதுக்கு சமானங்க. ஒரு டெலிவரின்றது மொத்த உடம்புல இருக்க எலும்பெல்லாம் சுக்கு நூறா உடைச்சு அந்த தாய் வந்து ஒரு பிரசவிக்கிறா. சோ அந்த பொண்ணை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல பாருங்க. குழந்தை வந்து ஒரு இடத்துலதான் இருக்கும், அது நகர்ந்து வந்து எங்கேயும் போறது இல்ல. அந்த மோரோவர் அந்த குழந்தைக்கு வந்து வேற பாஷையும் தெரியாது, அதனால அழதான் செய்யும். சோ 9 months, அதாவது அந்த ஃபர்ஸ்ட் நியோனேட்டல் பீரியட்னு சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் 28 days, அது வந்து 4th trimester கூட நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த குழந்தைகள் வந்து கர்ப்பத்துல இருந்த மாதிரியே தான் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து வெளியில வரும்போது அந்த அடாப்டேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. நம்மளோட வீட்டு லைட், நம்மளோட ஹியூமன் சவுண்ட்ஸ், நம்ம நடக்கிற சவுண்ட்ஸ், டிவி சவுண்ட், வண்டி சவுண்ட், எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலைஸ்க்கெல்லாம் குழந்தை வந்து யூஸ்ட் ஆகாம இருக்கிறதுனால அவங்க வந்து நிறைய அழுவாங்க. சோ அதனால குழந்தை அழுதா பாலுக்கு தான் அழுவுது அப்படிங்கிற கான்செப்டை மாத்திக்கோங்க. சோ மை டியர் ஹஸ்பண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், எல்லாருக்கும் சொல்றேன், அந்த பிரசவிச்ச பொண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த பொண்ணுக்கு முதல் ப்ரிஃபரன்ஸா கொடுங்க. டைமுக்கு சாப்பாடு கொடுங்க. அந்த குழந்தைய வந்து தாய் தான் பாத்துக்கணும் அப்படின்னு இல்ல, நீங்களும் பாத்துக்கலாம். கொஞ்ச நேரம் அந்த பொண்ணுக்கு ரெஸ்ட் கொடுங்களேன். உண்மையிலேயே சொல்றாங்க, ஒரு பொண்ணுக்கு புருஷனா இருந்தாலும் சரி, மத்த ரிலேட்டிவ்ஸா இருந்தாலும் சரி, அந்த பேரு காலத்துல யார் ஒருத்தவங்க உதவி செய்யறாங்களோ அவங்க தெய்வத்துக்கும் மேல அந்த பெண் வந்து மதிப்பாங்க. இது நான் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன்.
எல்லாருக்குமே அந்த கர்ப்ப காலத்துல கூட அந்த பெண்ணு தனியா எழுந்து ஜெயிச்சு வந்துடலாம். ஆனா அந்த குழந்தை அழுவும் போது அந்த தாயால தினமும் தலை சீவிக்க முடியாது, தினமும் கண்ணாடி பார்க்க முடியாது, பொட்டு வச்சுக்க முடியாது, அதுக்கப்புறமா நல்லா தூங்க முடியாது, ஏன் ஈவன் பாத்ரூம் கூட அவன் நினைச்ச நேரத்துல போக முடியாது, சாப்பாடு பசிக்கும் அந்த நேரத்துல சாப்பிட முடியாது. இப்படிதாங்க போஸ்ட்நேட்டல் டைம் ஈவன் 2-3 இயர்ஸ் வரைக்கும் அந்த பேபிஸ் ஆகுற வரைக்கும். எனக்கு 5 இயர்ஸ் ஆயிட்டு கூட இன்னும் நான் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அனுபவத்துல தான் நான் சொல்றேன். எனக்கும் 2 குழந்தைகள் இருக்கு. 5 வயசுல ஒரு பையனும் 2 வயசுல ஒரு பையனும். இன்ன வரைக்கும் அவங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தே ஆல் வாண்ட் மமா, அம்மா தான் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி. சோ அதனால குழந்தைகள்ல வந்து அந்த பெண் வந்து கொஞ்ச நேரத்துக்கு நைட்ல குழந்தை அழுதுன்னா அசந்து தூங்குறானா, ஹஸ்பண்ட் நீங்க கொஞ்ச நேரம் டைம் டேபிள் போட்டு உங்க பிள்ளைய பாத்துக்கோங்க. அம்மாங்க வீட்டுல யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அந்த பிள்ளைய நீங்க தூக்கி வச்சுக்கோங்க, அந்த பொண்ணு தூங்கட்டும். ஏன்னா அவளோட பாடி வேலை செஞ்சிருக்குங்க, மேரத்தான் ஓடி இருக்கு. அதாவது இந்த போஸ்ட்நேட்டல் காலம் அப்படிங்கிறது வந்து டெலிவரியில இருந்து 6 வார காலம். அந்த 6 வார காலம் ஆகும் உங்களோட யூட்ரஸ் வந்து பெல்விக் ஏரியால இருந்து இந்த செஸ்ட் வரைக்கும் அந்த யூட்ரஸ் திரும்ப செஸ்ட்ல இருந்து அகைன் இன்வல்யூஷன் ஆஃப் யூட்ரஸ் சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ஒரு 6 வீக்ஸ் ஆகும். சோ அந்த 6 வீக்ஸ் வரைக்கும் 6 வீக்ஸ் இல்ல, மோஸ்ட்லி வந்து 40 டேஸ் நீங்க வந்து ரெஸ்ட் எடுக்கணும். அந்த 40 டேஸ் நீங்க ரெஸ்ட் கிடைக்கலனா கூட அட்லீஸ்ட் இந்த 6 வீக்ஸ் ஒரு 1 மந்த் ஆகுது தண்ணியில கை வைக்காம ரொம்ப எக்ஸ்டர்னலி உங்களை வந்து டயர்டாக்கிக்காம நீங்க வந்து உங்க உடம்ப நீங்க பாத்துக்கணும். நல்ல நியூட்ரிஷனா நீங்க சாப்பிடணும். வெறும் கர்ப்ப காலத்துல குழந்தை வெளியில வந்துருச்சு அப்படிங்கறதுனால இல்ல, கர்ப்பத்துல நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. ஈவன் 1 லிட்டர் பிளட் கூட போயிருக்கும். ஓகேங்களா, நார்மலா வந்து 1/2 லிட்டர் பிளட் வந்து ஒரு டெலிவரிக்கு போகும். அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான டெலிவரிஸா இருந்தது, இல்ல சிசேரியன்ல எதனா காம்ப்ளிகேட்டட் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 1 லிட்டர் பிளட் லாஸ் ஆயிருக்கும். அந்த பிளட் லாஸ்க்கு நீங்க மறுபடியுமே வந்து ஐரன் ரிச், கால்சியம் ரிச், புரோட்டீன் ரிச் கண்டிப்பா சாப்பிடணும். ஏன்னா எல்லா மசில்ஸும் வந்து வேலை பார்த்திருக்கு, எல்லா மசில்ஸும் ரிப்பேர் பண்ணணும். சோ அதனால அடிக்குவேட்டா நீங்க வந்து புரோட்டீன் ரிச் சாப்பிடணும். பால் கொடுக்குற லாக்டேட்டிங் மதர்னால கால்சியமும் உங்களுக்கு முக்கியம். பிளட் லாஸ் ஆகி இருக்கிறதுனால பச்சை காய்கறிகளும் அயரன் ரிச் ஃபுட்டும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால சிறுதானியத்தை நிறைய சேர்த்துக்கோங்க, ராகி சேர்த்துக்கோங்க, நிறைய ஐரன் ரிச் ஃபுட். நான்வெஜ் சாப்பிடுறவங்களா இருந்தா ரெட் மீட், லிவர் இதெல்லாம் சாப்பிடுங்க. ஃபைபர் ரிச் சாலட்ஸ், கீரைகள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு கீழே வந்து கட் போட்டு அந்த எபிசோடமி சூச்சர்ஸ் இருந்ததுன்னா உங்களோட மோஷன்ஸ் வந்து கட்டாம இருக்கணும். ஏன்னா மோஷன் கட்டி உங்களால சரியா கான்ஸ்டிபேட் ஆனீங்கன்னும் போது சூச்சர்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த சூச்சர்ஸ் திரும்ப ரீசூச்சர் பண்ணா அது இன்னும் கஷ்டமா போயிடும். சோ அதனால உங்களோட மோஷன்ஸ் ஈவன் சிசேரியன் மதர்ஸா இருக்கட்டும் இல்ல நார்மல் டெலிவரி மதர்ஸா இருக்கட்டும், அவங்க வந்து கான்ஸ்டிபேட் ஆகாம இருக்க அடிக்கடி நிறைய தண்ணி குடிங்க, ஜூஸ் எடுத்துக்கலாம். இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாதுன்னு எதுவுமே இல்ல, எல்லாமே வந்து வார்மா சாப்பிடுங்க. ஓகேங்களா, ரொம்ப சூடா சாப்பிடக்கூடாது, ரொம்ப ஜில்லுன்னு சாப்பிடக்கூடாது. வார்மா சாப்பிட்டீங்கன்னா உங்களோட உடம்பு நீங்க வார்மா வச்சுக்கலாம். ஜீரகம், பெருங்காயம், அதுக்கப்புறம் ஓமம், சோம்பு இது எல்லாத்தையும் நீங்க வந்து சேர்த்துக்கோங்க. இந்த ஓமம், ஜீரகம், சோம்பு இதெல்லாம் வந்து உங்க வயிறை சுத்தம் பண்ணும், உங்க யூட்ரஸோட டாக்ஸின்ஸ் எல்லாம் டிடாக்ஸ் பண்ணும். தண்ணியை வேக வச்சு நீங்க குடிங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களோட மலத்தையும் வந்து இழக்கும், கான்ஸ்டிபேஷன் ஆகாம இருக்கும். சோ இதுதான் வந்து போஸ்ட்நேட்டலி நீங்க பார்க்கக்கூடியது. போஸ்ட்நேட்டல் பீரியட்னா என்னன்னு சொல்லிட்டேன். 6 வீக்ஸ் டைம் பீரியட். இந்த 6 வீக்ஸ் டைம் பீரியட்ல யாராவது ஹஸ்பண்ட்ஸ் வந்து ஒய்ஃப் கிட்ட இன்டிமேட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலோ கேட்டாலோ இந்த 6 வீக்ஸ் அப்புறமா தான் அந்த ரிலேஷன்ஷிப் அது கூட நீங்க ஓகேன்னு ஃபீல் பண்ணலாம். ஓகேங்களா, சோ நிறைய பேஷண்ட்ஸ் வந்து என்கிட்ட கவுன்சிலிங்க்கு வந்திருக்காங்க. சொல்றேன் உங்களுக்கு, ஒரு சிசேரியன் மதர்ங்க, சிசேரியன் டெலிவரி ஆகி ஒரு 15 டேஸ் தான் ஆகுது, அந்த பொண்ணோட ஹீலிங்கே ஆகல. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த பொண்ணை அப்ரோச் பண்றாரு. அது எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம். சோ அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு பெண்மைய வந்து புரிஞ்சுக்கோங்க, அந்த பெண் படுற வலியை புரிஞ்சுக்கோங்க. ஒரு அப்பா அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து இந்த சொசைட்டி முன்னால உங்களுக்கு கொடுத்திருக்கிறது, அந்த அங்கீகாரத்தை யார் கொடுத்ததுன்னா உங்க மனைவியானது. சோ அந்த மனைவியை வந்து நீங்க தூக்கி போட்டுறலினாலும் அவளோட வலியை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அந்த மனைவிக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அவளுக்கு தட்டுல நீங்க ரெடிமேடா சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுங்க. கொஞ்ச நேரம் அந்த குழந்தைய பாத்துக்கோங்க. ஏன்னா குழந்தைக்கு டேடியோட டச்சிங்கும் முக்கியம், அப்பாவோட ஸ்பரிசமும் அப்பாவோட அன்பு. அந்த கேங்கரு கேர் உங்களோட நெஞ்சோட நெஞ்சா அந்த பிள்ளைய சாச்சிக்கும் போது அவங்க ரொம்ப கான்பிடென்டான சைல்டா, ரொம்ப இன்டெலிஜென்ட் சைல்டா வந்து வருவாங்க. சோ அதுக்கெல்லாம் வந்து டேடியோட சப்போர்ட்டும் வேணும். வீட்டுல இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸும் அந்த பெண்ணை வந்து புரிஞ்சுக்கோங்க, அவளோட எமோஷன்ஸ். ஏன்னா இந்த டைம் வந்து ரொம்ப குரூஷியலான டைம். அதாவது ஃபர்ஸ்ட் 15 டேஸ் எடுத்துக்கோங்களேன். டெலிவரி ஆகி அந்த ஃபர்ஸ்ட் 15 டேஸ்க்கு அந்த பொண்ணு நீங்க கண்டிப்பா தனியா விடாதீங்க. ஏன்னா பீக் லெவல்ல இருந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே அப்படியே கம்ப்ளீட்டா 2000-3000 லெவல்ல இருந்தது ஒரு 0 லெவலுக்கு வரும். அந்த மாதிரி ஹார்மோன்ஸ் டிராப் ஆகும்போது டோட்டலி அவளோட மைண்டே கொலாப்ஸ் ஆயிடும். அதுதான் வந்து போஸ்ட் பார்ட்டல் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ப்ளூ சைக்கோசிஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து மெடிக்கல் டேர்ம்ஸ் இருக்கு. அவங்களுக்கு வந்து திடீர்னு அழுகையா வரும்,
திடீர்னு கோவமா வரும். நிறைய பேர் நம்ம நிறைய டிவில எல்லாம் கூட பார்த்திருப்போம். வீட்டுல டிவி பார்த்தா திட்டுவாங்க, 4 பேர் சேர்ந்து வச்சு அந்த பொண்ணு வந்து திட்டிட்டு போகும். அவங்களுக்கு வந்து ஒரு லோன்லியா, ஏன்னா அவங்களுக்குமே அதாவது பிரசவத்துல வெறும் குழந்தை மட்டும் பிரசவிக்கிறது இல்ல, அந்த தாயுமே ஒரு தாயா பிரசவிச்சு புதுசா பிறந்துதான் வந்திருக்கா. அந்த தாய்மை அப்படிங்கறத அந்த அடைஞ்ச அந்த பெண், அந்த தாய்மை அவளுக்கே புதுசு தானேங்க. சோ அதை அடாப்ட் பண்ணி வெளியில வர்றதுக்கு ஹஸ்பண்டோட சப்போர்ட்ஸ், அந்த பொண்ணுக்கு அந்த டைம்ல ரொம்ப கம்ஃபர்ட் கொடுக்க வேண்டிய ஒரே பர்சன் ஹஸ்பண்ட் தாங்க. தோல் தட்டி நான் இருக்கேன் பயப்படாத அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க சொன்னாலும், அவளை கொஞ்சம் தோல்ல சாச்சிக்கிட்டாலும் அந்த பெண்ணுக்கு வந்து அப்படியே ஆஹா ஜன்னத்துல போன மாதிரி இருக்கும். சோ சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த பெண் வந்து மனசு கஷ்டப்படாம பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. ஏன்னா மதர் ஸ்ட்ரெஸ் ஆனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாக்டேஷன் பாதிக்கும். லாக்டேஷன் வரல அப்படின்னா குழந்தை பாதிக்கும். சோ இது எல்லாமே இன்டர்லிங்க்டு செயின் தாங்க. சோ ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தையை பெத்தெடுக்கிறது வெறும் தாயோட கடமை இல்லைங்க, தகப்பனோட கடமையும் இருக்கு. அந்த ஃபேமிலியோட சப்போர்ட்டும் கண்டிப்பா வேணும். அவ இருக்கிற என்விரான்மெண்ட் எல்லாமே, ஈவன் குழந்தை ரிப்பீட்டடா அழுதுட்டே இருக்கு அப்படின்னா எவ்ரி 2 hours உங்க குழந்தைக்கு நீங்க ஃபீட் பண்ணணும். ஃபீட் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருக்கேன், குழந்தைய மேல வச்சு பர்பிங் பண்ணணும். ஏன்னா குழந்தைக்கு வந்து படுத்துட்டே பால் கொடுக்க கூடாது. படுத்துட்டு பால் கொடுக்கும் போது காதுல குழந்தைக்கு போகவோ இல்ல ஆஸ்பிரேஷன் ஆகவோ நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த மாதிரி ஆகாம வந்து நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கப்புறமா எல்லா டைமும் குழந்தைய வந்து சூரிய ஒளியில காட்டுங்க. ஏன்னா இனிஷியல் டைம்ல குழந்தைக்கு வந்து பிசியாலஜிக்கல் ஜாண்டிஸ் சொல்லக்கூடிய மஞ்சக்காமாலை வர வாய்ப்புகளும் இருக்கு. அடிக்குவேட் ஃபீட் கிடைக்காத குழந்தைகள், புதுசா பிறந்த குழந்தைங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை உச்சா போயிட்டாலே நார்மல் தாங்க. அதனால வந்து எதுவும் அப்நார்மல் இல்ல. குழந்தையோட செஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் அப்சர்வ் பண்ணுங்க. வேக வேகமா ரொம்ப 60க்கு மேல போகுது அப்படின்னாலோ, இல்ல குழந்தை வந்து டெம்பரேச்சர் உடம்பெல்லாம் வந்து வார்மா வச்சுக்கணும். நல்ல கிளாத்ஸ் வந்து கவர் பண்ணி வைங்க, காட்டன் கிளாத்ஸா வைங்க, அதை வாஷ்டு கிளாத்ஸா வச்சுக்கோங்க. குழந்தையோட டெம்பரேச்சர் வந்து மெயினுங்க. அதுல வந்து டெம்பரேச்சர் அந்த குழந்தை கை கால் எல்லாம் ஜில்லுன்னு வச்சிருக்காங்க அப்படின்னா வெயிட் லூஸ் ஈஸியா ஆயிடும். ஏன்னா உங்களுக்கு சப்கியூட்டனியஸ் ஃபேட் ரொம்ப கம்மி. சோ அதனால இதெல்லாம் தான் போஸ்ட்நேட்டல் டீடைலா நெக்ஸ்ட் பேபி சீரியஸ்ல இன்னும் டீடைலா சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னு நான் மனசார நம்புறேன். நீங்க நம்புனீங்கன்னா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இன்னொரு அம்மாவுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல நீங்க என்னெல்லாம் தப்பு ஃபேஸ் பண்றீங்க, இன்னும் என்னெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ன்றத மறக்காம சொல்லுங்க. ஓகேங்களா? டேக் கேர் மாமிஸ். சீக்கிரமா இன்னொரு வீடியோல உங்களை பாக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து டயட் பத்தி பார்க்கலாம்.